தொடக்கத்திலே போன எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு ஸ்வாட் கேமுக்காக ஒரு 5 பேரை செலக்ட் பண்ணுறாங்க. அதில் ஒரே ஒரு ஆள் அந்த நாய்க்குட்டி. ஸோ டோட்டலாக 5 பேர். இந்த 5 பேருக்கும் ஸ்வாடை எப்படி எப்படிலாம் கட்டுப்படுத்தணும், ஸ்வாடுங்கிறது ஒரு ஸ்பிரிச்சுவல் பவர், அதை நீங்கள் தான் கண்ட்ரோலுக்குள்ளே வைக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லித்தராங்க. ஸோ அதோட தான் இது கண்டினியூ ஆகுது. என்னென்னா எல்லாருமே நம்ம வாங்கிக்கிட்ட, அதாவது நம்ம ஹீரோ கிட்ட உன்னோட ஸ்வாட் எங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ தான் பேக்ரவுண்டில் நம்ம எதுக்காக இந்த கேமுக்கே பயந்துட்டுருக்கான்னு சொல்லுவாங்க. என்னென்னா அவனோட ஸ்பிரிச்சுவல் பவர், அதாவது அவனோட மொத்த ஸ்பிரிச்சுவல் பவரும் ஒரு வேளை கேம் விளையாடும் போது வெளியே வந்துருச்சுன்னா, ஸோ அந்த இடமே ஒரு மாதிரி எப்படி சொல்ல அழிகிற நிலைமைக்கு போயிடும். ஏன்னா அவனோட பவர் அவ்வளோ அதிகமாக இருக்கும். அதை நினச்சி தான் நம்ம ரொம்பவே பயந்துட்டுருப்பான். இப்போ வேறு வழியெல்லாம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஸ்வாட் இருக்குது, பட் அவங்ககிட்ட மட்டும்தான் ஸ்வாட் இல்லை. அதாவது அவங்ககிட்ட மட்டும்தான் ஸ்வாட் இருக்குதுன்னு யார்கிட்ட சொல்லலை. அப்படியே கட் பண்ணால் நம்ம வாங்கோட அப்பா அம்மா 2 பேருமே டிவியில் நியூஸ் தான் பார்த்துட்ருக்காங்க. அப்போ நியூஸில் என்ன போயிட்டுருக்கோன்னா, நம்ம ஸ்பிரிச்சுவல் பவர் பிளான்ட்டில் ஃபயர் ஆக்சிடெண்ட். ஸோ அதனால் ஊரில் இருக்கிற எல்லா ஃபயர் ஃபைட்டர்ஸும் இங்கே தான் இருக்காங்க, தீ அணைக்கிறதுக்காக போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட ஹை பவர்ஃபுல்லான ஸ்பிரிச்சுவல்ஸோட யாருமே அந்த ஷீல்டு கிட்ட கொண்டு வராதிங்க. அப்படி கொண்டு வந்தீங்கன்னா உங்களோட உயிருக்கே ஆபத்தாயிடும். ஸோ அதனால தான் இந்த தீ விபத்தும் நடந்துச்சு. ஸோ உங்களோட ஸ்வாட் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குன்னா உங்களுக்குள்ளேயே கட்டுப்படுத்தி வச்சுக்கோங்க அப்படின்றாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணி இன்னொரு நியூஸை காமிக்கிறாங்க. என்னென்னா ஷேடோ ஸ்ட்ரீமில் இருக்கிற ஒருத்தி, அதாவது அவங்களோட ஹெட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஸ்பிரிச்சுவல் கல்டிவேட்டர் ஹெட் குவார்ட்டர்ஸ் அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த எலி முகமூடி போட்ட ஒருத்தி ஹெட் குவார்ட்டர்ஸ் வாசலில் நின்றுட்டு, நீங்கள் யாராச்சும் உள்ளே போகணுன்னா என்னை தாண்டி பொங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக டைலாக் பேசிகிட்டு இருப்பா. பட் ஈஸியாக அவளோட ட்ராப் பிடிச்சிருவானுங்க. ஸோ இந்த பிரச்சனையாக தான் முடிஞ்சதுக்கப்புறமா காரில் நம்ம ஜோகோ வருவார். எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் போயிட்டு, ஜோகோ ப்ளீஸ் சொல்லுங்கள், இப்போ சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லும்போது, எல்லாமே சேஃபாக இருக்குது, நீங்கள் மூடிட்டு வீட்டுக்கு போய் தூங்க அப்படின்றாரு. அதாவது கேமரா லென்ஸ் எல்லாம் மூடிட்டு பேக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போய் தூங்குங்கன்னு சொன்ன அப்படின்ட்டு போயிடுவார். அதுக்கப்புறமா இந்த தாக்குதல் பண்ண அந்த டீமோட ஹெட்டுக்கே ஒரு சவால் விடுவார். ஏமா தங்கச்சி, முடிஞ்சா என்னை தாக்கி பருமாடின்னு சொல்லிட்டு, ஸோ எச்சரிக்கையாக இருந்துக்கோ அப்படின்ட்டு போயிடுவார். இதை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அந்த டீமோட ஹெட்டு கடுப்பாயிட்டு, வரண்டா நாளைக்கே வரண்டா, ஒன்று மொத்தமாக தெரிக்க வரண்டா அப்படின்வா. ஸோ அப்படியே நம்ம ஹீரோவை வீட்டுக்கு காமிக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மா கிட்ட போயிட்டு, அம்மாம்மா அப்பப்பா உங்ககிட்ட எப்படி கேட்குறதுன்னு தெரியல, வேறு வழி இல்லை, என்னோடய ஸ்வாட் எங்கே இருக்குது அப்படின்வான். ஸோ கட் பண்ணால் அவனோட எப்படி சொல்ல மேலே பறன் மேலே சும்மா ஒரு டப்பா மாதிரி போட்டு கிடக்கும். அதுக்குள்ளே அவனை ஸ்வாட் இருக்கும். அவங்க அம்மா பின்னாடி இருந்து கத்துவாங்க, அடே ஸ்வாட் எடுக்கிறேன்ற பேரில் வீட்டில் எதுவும் உடச்சிக்கிட்டு வைக்காதரா, 2 நாள் சோறே போட மாட்டேன் அப்படின்வாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே லைட்டாக ஓப்பன் பண்ணுவோம். உள்ளேருந்து அப்படியே ஒளி வெளியே வரும். ஸோ அப்படியே ஃபோன் எடுத்தால் சாரும் மெசேஜ் பண்ணியிருப்பாங்க, என்னன்னா வாங்களே நீ ட்ரைனிங்காக ஸோ 59th ஸ்கூலுக்கிட்ட போகணும், டுமாரோ சீக்கிரமாகவே ஸ்கூலுக்கு வந்துடுவார். இப்படி அவன் ஃபோனை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிற ஸ்பிரிச்சுவல் பவர் ஒரு எப்படி சொல்ல ஒரு மனுஷ ரூபத்தில் மாறி, அதாவது நம்மளுக்கு காமிக்கிறதுக்காக சொல்லுவாங்க, அப்படியே பொறுமையாக வெளியே வந்து ஒன்று 10 வருஷம் ஆச்சு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இவன் பயந்துட்டு அந்த பாக்ஸை மூடுருவான். இப்படி அது லைட்டாக வெளியே வந்ததுக்கே பின்னாடி பவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டிக்கர் மாதிரி செஞ்சு ஒட்டியிருப்பாங்க. ஸோ அது கிராக் ஆகிடும். ஸோ கட் பண்ணால் காலையில் நம்ம 2 பசங்களும், அதாவது காவும் சென்னும் நம்ம வாங்கோட ஸ்வாடை பார்த்துட்டு வாயை பிளந்துருவானுங்க. என்னென்னு பார்த்தா குட்டியோண்டு மரக்கட்டியில் செஞ்ச ஒரு கத்தி மாதிரி எடுத்துன்னு வருவான். ஸோ இதை பார்த்து நம்ம சின்னுக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்ல மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம், வாவ் இவனோட நம்மக்கிட்ட தான் ஸ்வாடு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு உடனே சன் இதை பார்த்துட்டு, இது குட்டியாக இருந்தாலும் நல்லா க்யூட்டாக இருக்குது அப்படின்றாளா. ஸோ எனக்கு குட்டியான ஸ்வாட் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்வா. ஸோ இதை பார்த்து சென்னுக்கு மனசே உடஞ்சி போயிடும். ஐயோ போச்சே, என் கத்தி நான் உடைக்கிறேன்டா இப்போ அப்படின்னு சொல்லிட்டு உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பான். ஸோ அப்படியே பின்னாடி ப்ரொஃபஸர் அப்புறம் ஜோகோ எல்லாமே வருவாங்க. எல்லாம் ரெடியான்னு கேட்கும்போது எல்லாம் அடியில் ஸ்டெடியாக நிற்பாங்க. நம்ம மட்டும் பின்னாடி அந்த குட்டி ஸ்வாடை வச்சு முதுகு சொல்லிச்சுட்டு இருப்பான். ஸோ அதே மாதிரி ப்ரொஃபஸர் வாங்லிங் நீ ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்படியே பேக்ரவுண்ட் வாய்ஸு, வாங்லிங்க இப்படி ரொம்ப சோகமாக இருக்கானா, ஏன்னா அவனுக்கு இந்த காம்படிஷனில் கலந்துக்க விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பொத்துன்னு மயக்கம் போட்டு வந்துடுற மாதிரி நடிப்பான். ஸோ இப்படி மயக்கம் போட்டு வந்துட்டானா எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அப்படி எடுத்துகிட்டு போனால் இவனால் காம்படிஷனில் கலந்துக்க முடியாதுன்னு சொல்கிறாங்கன்ற ஒரு பிளான் தான். பட் இந்த மாதிரி எதுவுமே நடக்காது, அவனால் நினச்சி பார்த்துட்டு இருப்பான். ஸோ இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது பஸ் வந்துடும். அதே மாதிரி நம்ம ஜோகோவுக்கு பின்னாடி அவரோட பாடி கார்டு காதில் ஒன்று குசுன்னு சொல்லிட்டு போவார். ஸோ எல்லோரும் பஸ்ஸில் ஏறுவாங்க. நம்ம ஜோகோ மட்டும் பார்த்துட்டு மாஸ்டர் ஆல் தி பெஸ்ட் அப்படின்னுவார். இவன் ரொம்ப கடுப்பில் அந்த ஸ்க்ரீன்ஸில் இழுத்து மூடுவான். அப்படியே ஜோகோ சிரிச்ச முஞ்சா இருந்தவர் டப்புன்னு மூஞ்சி சீரியஸ் ஆகிட்டு கார் எடுத்துகிட்டு வேற எங்கேயோ போவார். ஸோ எங்கன்னா அது ஒரு எப்படி சொல்ல ஒரு சிறைச்சாலை மாதிரி இருக்கும். அந்த ஷேடோ டீமோட ஹெட் தலைவி அவளாம் சரண்டர் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இவனுக்கு ரொம்ப சீரியஸாக அவளை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த தலைவியோட கண்ணில் டைமர் ஓடிட்டு இருக்கும். 0 1 அப்படின்னு சொல்லிட்டு முடியும், டமால்னு வெடிக்கும்.
ஸோ இதெல்லாம் யார் சிரிச்சுக்கிட்டே நினச்சி பார்த்துட்டு இருப்பான்னு பார்த்தா நம்ம வில்லி தான். என்ன நினச்சிருப்பான்னா நம்ம பஸ்ஸை பின்னாடியே ஒரு காரில் உட்காந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பா. ஓகே நம்மளுக்கு இவனுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ராப் வச்சிருக்கா, இவன் போய் செத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருப்பா. ஸோ அப்படியே டிரைவர் கிட்ட அந்த பஸ்ஸை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கதை சொல்லுவா. இல்லைனா நேற்று நைட்டு ஒரு எப்படி சொல்ல ஒரு ரோபோட் பாம்பு ரெடி பண்ணி அவளை மாதிரியே இருக்கிற பாம்பு ரெடி பண்ணி ஸோ வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ்குள்ளே நிற்க வச்சிருப்பா. ஸோ காட்ஸ் எல்லாம் வந்து அவளை சரண்டர் பண்ணுற மாதிரி மாற்றிருப்பா. ஸோ எதுக்காகனா அந்த ராட்டினத்தில் நம்ம ஹீரோயினை போட்டு தன்ற பிளானில் இவன் தான் குறுக்கில் வந்து கெடுத்திருப்பான். ஸோ தட் என்னோட பிளான் 2 வாட்ச் சொதப்பிச்சு, அதுக்கெல்லாம் நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோகோ மேலே கடுப்பில் இருப்போம். பட் அதுக்கான காரணம் நம்ம ஹீரோன்னு தெரியாது. அதனால தான் இந்த மாதிரி பிளான் போட்டு நம்ம ஜோகோவோட கதையை முடிச்சதெல்லாம் பிளான் போட்டிருப்பா. அப்படியே கட் பண்ணி பஸ்ஸில் காமிச்சா நம்ம வாங்கோட ஸ்பிரிச்சுவல் பவர் அவங்ககிட்ட ஏதோ சொல்ல வந்துகிட்டு இருக்கும். பட் இவனால் பேச முடியாததுனால தூக்கி உள்ள அமுக்கிட்டு இருப்பான். அப்போ தான் வாங் யாருக்கும் தெரியாமல் அந்த ஸ்பிரிச்சுவல் பவர்கிட்ட பேசுவான். என்னன்னா இப்போ இதுக்கு வெளியே வந்துக்கிட்டு இருக்கு, நேற்று நம்ம ஒரு டீலிங் போட்டோம் அப்படின்னு சொல்லுவான். என்ன டீலிங்னா, பாரு ட்ரைனிங் முடிக்கிற வரைக்கும் நீ முழுசாக வெளியே வரக்கூடாது, அப்படி வெளியே வராமல் இருந்தீங்கன்னா உனக்கு இந்த சிப்ஸ் தர அப்படின்னு சொல்லிட்டு சிப்ஸை காட்டி மைக்கி வச்சுருப்பான். அப்படி அவங்க வர வேண்டிய இடமும் வருது. 59th ஸ்கூல் எல்லோரும் வெளியே இறங்குறாங்க. இப்படி இறங்கும்போது அந்த டீமில் ஒரு லேடி ஹெட் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த டீமில் நம்ம லேடி ப்ரொஃபஸருக்கும் ஒரு பழைய பகை இருக்குது போல். இறங்கும் போதே கண்லேயே ஷாக் விட்டு அவங்களோட வெறுப்பை காமிச்சிப்பாங்க. பட் என்னன்னா பேக்ரவுண்டில் சொல்லுவாங்க, ஸோ முன்னாள் இவங்க 2 பேரும் ரொம்ப 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 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க. 2 பேரும் வெவ்வேறு ஸ்கூல் சேர்ந்ததுனால இப்போ எனிமீஸாக மாறிட்டாங்கன்னுவாங்க. உடனே ஆப்போசிட் டீமில் இருக்கிற அந்த லேடி வந்து நேராக போயிட்டு வா எவ்வளோ அழகாக இருக்குது, உன்னை பற்றி இவ்வளோ நாளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன்னிக்கிட்ட போய் பேசிகிட்டு இருப்பாங்க. எங்களோட டீமில் இந்த மாதிரி ஒரு பியூட்டி இருந்தால் நாங்களாம் எங்கேயோ போயிருப்போம் அப்படின்ற மாதிரி அவகிட்ட ஐஸ் வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ தான் நம்ம லேடியோட ப்ரொஃபஸர் இன்னொன்று சொல்லுவாங்க, என்ன ஜோய் மறந்துட்டியா என்னென்ன பசங்களாம் ஸ்கூலில் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டர் கிட்ட பேசும்போது நீ தானே சாங்லாம் அவங்க வேணான்னு சொன்ன, என்ன ஞாபகங்களில் மறந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு வேறு லெவலில் தக்லீஃப் பண்ணி அவங்கள கலாய்ச்சி விட்ருவாங்க. ஸோ இவங்களுக்கு சரியான நோஸ் கட்டு நம்ம ப்ரொஃபஸர் உடனே அவங்க ஆப்போனன்ட் டீமில் ஒரு பலசாலியான ஆள் இருப்பான், அவங்ககிட்ட போயிட்டு ஒன்று எனக்கு தெரியும் நீ தான் டிவியில் வந்த அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஆப்போனண்ட்டில் இருக்கிற லேடி என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ அவங்களோட பவர் மூலியமா நம்ம வாங் மேலே ஒரு சின்ன ஸ்வாடு மாதிரி எடுத்து சொல்லுவாங்க சும்மா ஒரு லைட்டிங்லே. ஸோ அதுலேருந்து என்ன தெரியும்னா நம்ம வாங்கோட எஸ்பி பவர் தெரியும். ஸோ ஜஸ்ட் 5 தான் இருக்கும், அவன் தான் வேணும்னு குறைச்சி வச்சுருப்பான். இவங்க பார்த்துட்டு இதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு கலாய்க்க ஆரம்பிச்சிருவாங்க. வெறும் எஸ்பி பவர் 5 இருக்கிறவங்களாமா அவங்க டீமில் இருக்காதுன்னு சொல்லிட்டு. பட் இப்படி குத்துறதுனால நம்ம வாங்குக்கு திடீர்னு ஒரு ஷாக் ஏற்படும். ஏன்னா எதிர்பாராத நேரத்தில் இது மாதிரி பண்ணிட்டாங்கல்ல. அது மட்டும் இல்லாமல் அவனோட ஸ்பிரிச்சுவல் பவர் ரொம்ப அடிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படி குத்தினோடனே நம்ம வாங்க அப்படியே முட்டி போட்டு உட்காந்துருவோம். அவனால் முடியாது. என்னன்னு பார்த்தா அவனோட ஸ்பிரிச்சுவல் பவர் வந்து சொல்லும், பாஸ் இதுக்கு மேலே முடியாது, ஏன்னா உங்களுக்கு போட்டிருந்த ஷீல்டு உடஞ்சிருச்சு, இதுக்கு மேலே வாய்ப்பே இல்லை அப்படின்னும். ஸோ அந்த டைமில் அந்த லேடியும் வந்து பார்த்துட்டு இருப்பான், என்னாச்சு ஒரே கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல வாங்கோட உடம்புல இருந்து மிகப்பெரிய சக்தி ஒன்று அப்படியே எக்ஸ்ப்ளோர் ஆகி வெளியே வரும். ஸோ அந்த பவரை யாராலையுமே தாங்க முடியாது, யாருக்கு எதுவுமே தெரியாது, அவ்வளோ வெளிச்சமாக இருக்கும். ஸோ அந்த பவர் அப்படியே காருக்குள்ளேயே அடிக்கும். அந்த வில்லி சொல்லிக்கிட்டு இருப்பானோ, இந்த கூட்டத்துக்குள்ளே அல்ட்ரா பவர்ஃபுல் பர்சன் இருக்கான்னு மட்டும் என்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பான். ஏன்னா அந்த கூட்டத்துக்குள்ளே இருக்கிற ஒரே ஒரு அல்ட்ரா பவர்ஃபுல் பர்சன் நம்ம ஹீரோ மட்டும்தான் இருக்கோம். பட் அப்பா அம்மா எதுவுமே தெரியாமல் வீட்டில் அடி ஜாலியாக ஃபோன் பண்ணிட்டு டிவி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. கணக்கே பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு ஸ்பிரிச்சுவல் பவர் நம்ம ஹீரோவோட உடம்புலேருந்து வெளியே வரும்போது ஸோ அப்படியே பேக்ரவுண்டில் சொல்கிறாங்க என்னென்னா, ஆல்ரெடி லைட்டாக அந்த ஸ்பிரிச்சுவல் பவர் உடஞ்சிருச்சு, அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த மேடம் இவனோட எஸ்பியை செக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் பவரோட இவன் உடம்புக்குள்ள செலுத்திட்டாங்க. ஸோ அதனால தான் இந்த ஷீல்டு பிரேக் ஆச்சுன்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட ஸ்பிரிச்சுவல் பவர் வந்து சொல்லும், இதை தான் நான் பஸ்லேயே சொல்லலான்னு வந்தேன், நீங்கள் தான் எதுவுமே கேட்காம என்ன உள்ள அமைக்கிட்டீங்க அப்படின்ட்டு போகும். நம்ம லேடி ப்ரொஃபஸரும் சன்னும் வாங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ பேக்ரவுண்டில் இன்னொன்று சொல்லுவாங்க என்னன்னா, வாங் உடனே அந்த கோல்டு எலிக்ஸரை திருப்பி அதாவது அந்த ஷீல்டை மாற்றலை அப்படின்னா அவனோட பவர் பேலன்ஸே எல்லாமே இருக்கும், ரொம்ப ஓவராக எக்ஸ்ப்ளோர் ஆகும் அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்லுவாங்க. ஸோ உடனே லேடி ப்ரொஃபஸர் என்ன புரிஞ்சுப்பாங்கன்னா, இவ தான் ஆப்போனன்ட் டீமில் இருக்கிறவங்க தான் ஓவரான ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி புரிஞ்சுப்பாங்க. ஸோ இவங்களுக்கும் ஒரு வழி இல்லை, இவனை எப்படியாச்சும் தூக்கிட்டு போய் சரி பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. பட் இவங்களுக்கு தெரியும் இவங்க எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு. அதனால பக்கத்தில் இருக்கிற அதாவது பின்னாடி இருக்கிறவங்ககிட்ட கேட்பாங்க, நீ எதையாச்சும் பண்ணியாடின்னு சொல்லிட்டு. இல்லை நான் எதுவும் பண்ணல, ஒரு வேளை மேலே இருக்கிறவங்க பண்ணியிருப்பானு சொல்லிட்டு. அவங்கள டீம்லேயே ரொம்ப கொடூரமான ஒருத்தர் இருப்பான்ல, ஸோ போன எபிசோடில் போய் கூட கூப்பிட்டு வருவாங்களே, அவனாக இருக்குமோன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. பட் அவன் மாடியில் தான் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். ஸோ அப்படியே கட் பண்ணி காருக்குள்ளே அந்த ஷேடோகளை காமிச்சா அவங்களுக்கு ஒரு கால் வரும். என்னன்னா, மேடம் நீங்கள் போட்ட பிளான் எல்லாமே வேஸ்ட் ஆகிடுச்சு, ஏன்னா ஜோஹோ அது ரோபோட்டுன்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்வாங்க. சரி கட் பண்ணால் ஜோஹோ அந்த ரோபோட்டை போட்டு பொழந்து கட்டி 0.1 செகண்டில் அதை ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பாரு. ஏன்னா அந்த ரோபோட்டை அடித்து பிரித்து வச்சுருப்பாரு.
ஸோ அப்படியே ஜோகு நினைப்பார் இது ரொம்ப அதிகம் என் பெரிய அக்காவே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னன்னா இவரோட அக்கா தான் அந்த டீமோட ஹெட்டு. அப்படின்னு கட் பண்ணால் நம்ம ஹீரோவை போட்டு குலுக்கிட்டு இருப்பாங்க, வாங்க எந்திரின்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஹீரோவுக்கு ஒன்றுமே ஆகலை. இது தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருந்தா அந்த ஷேடோக்கள் என்ன நினச்சிப்பானா, இவன் வெறும் யூஸ்லெஸ் SP பவர் 5 இருக்கிறவன், இவனால நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வராது, அது இல்லாமல் இவனை இப்போதைக்கு கொளுத்த விளையாடிட்டு போயிடுவா. உடனே அவன் டிரைவர் கிட்ட நீ கிளம்பு, என்கிட்ட வேற பிளான் இருக்கு அப்படின்றவா. அப்படியே பேக்ரவுண்டில் எப்படியோ ஒரு வழியாக இந்த வாட்டி வாங்கோட பிளான் சக்ஸஸ் ஆகிடுச்சு. அடுத்து என்ன பிளான் வச்சிருக்கான்னு தெரியல. ஸோ அது சக்ஸஸ் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எபிசோட இத்தனை முடிக்கிறாங்க.